அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் நிறைய இடங்களில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை சொல்லி வருகிறார். இன்றைக்கும் அந்த ஆயத் தொடரில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கலோகத்தில் அவர்கள் மிக உயர்ந்த ஆடை அணிவிக்கப்பட்டுள்ளது. சொல்கின்றார்கள், இந்த நகம் இதுக்கு அடையாளமாகத்தான் அல்லாஹ் வச்சிருக்கான். இந்த நகம் பாருங்க, இது நம்ம அழுக்காயிட்டா லேசா அப்படி துடைச்சிட்டா போதும், உடனே காயும். இப்படி ஒரு ஆடை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். உயர்ந்த எல்லா அருள்கொடைகளையும் கொடுத்திருந்தான். குறிப்பிட்ட ஒரு மரத்தை, அது என்ன மரம் நல்லா சொல்லலை, கோதுமை, பல அபிப்பிராயங்கள் சொல்றாங்க தஃசீர்ல. நல்லா பொதுவாகத்தான் சொல்லியிருக்காங்க. ஒரு மரத்தினுடைய கனியை சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா தடுத்து வைத்திருந்தாங்க. இப்போ மனிதனே பொதுவாக தடுக்கப்பட்டதன் மீது தான் ஆசை வைப்பான். பொதுவாக மனிதனுடைய சுபாவம் அப்படி. இப்போ அல்லாஹு தஆலா அவனுடைய ஏற்பாடு, உலகத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரணும், நம்மெல்லாம் இந்த பூமியில வாழணும், நாமெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும், எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால ஷைத்தான் வஸ்வஸாவை போனான். என்ன சொன்னா, நீ இந்த மரத்தை கனியை சாப்பிட்டா நீங்க இங்கேயே இருந்துருவீங்க அப்படின்னா. எப்படி அப்படி சொல்ற? அல்லாஹ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், நீ அதை எப்படி சொல்றிய? சமகுமா சத்தியம் பண்ண, இன்னில குமார மினன் நாசி, நான் நல்லதை சொல்றேன் கேளுங்க அப்படின்னா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறந்துட்டாங்க. அவ்வளும் நாசி, மனிதரில் முந்தியவர், மறதியில் முந்தியவர், பழமொழி. மறந்துட்டாங்க, கனிய சாப்பிட்டாங்க. ஃபபதத் லஹுமா சவ்ஆத்துஹுமா. ஷைத்தானுடைய வேலை என்ன? கனியை சாப்பிட்டாங்களா, ஆடை இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் சொல்றான், அபத்துக்கு அல்லாஹ் சொல்றான், தீங்களிக்கக்கூடிய பொருள் வெளியேறிவிட்டது. இப்போ சொல்றாங்க, பரிபூர்ணமான ஆடை மூமினுடைய அடையாளம். ஆடை குறைப்பு என்பது ஷைத்தானுடைய செயல். பாருங்க, ஆடை குறைஞ்சிருச்சுன்னா மனசு பார்க்கலாம். ஃபுல் ஆடை இருந்தா சமக்கு பதில். ஆடை இல்லைன்னு வைங்க, அப்படியே நின்றான், பார்த்து நின்றான். ஏன்? 100க்கு 100 ஷைத்தா உள்ள வந்து. இப்போ பதத்துலகுமா சவ்வாத்துகுமா, முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட விஷயம் என்னன்னா, அந்த பாவம் செஞ்ச ஒன்று ஆடை இல்லாம போயிடுச்சு. ஆடை இல்லாமல் ஆக்குறது தான் அவனுடைய நோக்கம். ஆடை குறைப்பு என்பது ஷைத்தானுடைய வேலை. அல்லாஹ் இன்றைக்கு ஆயத்துல சொல்றான், லிபாஸஹுமா லியுரியஹுமா சவ்ஆத்திஹிமா இன்னஹு யராகுஹு கபீருஹு மின் ஹைது லா தரவுன். அதாவது அல்லாஹு தஆலா வஅன்ஸல்னா, ஆடையை அல்லாஹ் தான் கொண்டு வந்தான். ஆடை இருக்குத மனிதன்ல ரொம்ப முக்கியமான ஆடை. அந்த ஆடையை போட்ட உடனே அவன் நிலைமையே மாறிடும். போலீஸ்காரன் அவன் அந்த ஆடை போட்டு அவனுக்கு ஒரு தனி தம்பு பார்க்குறோம் இல்லையா? ஆடைக்கு அவ்வளோ மதிப்பு இருக்கு. அந்த ஆடை எப்படி இருக்கணும்? அலங்காரமா இருக்கணும். ஆடை அலங்காரமா இருக்கும், அலங்கோலமா இருக்கக்கூடாது. அலங்கோலமான ஆடை வெட்டி சில பேர் போடுறாங்க, பொம்பளோட போடுறான். அங்கங்க என்னடா கிழிச்சிருக்கான்னு பார்த்தா கிழிச்சு விட்டுருக்கான். என்னங்க, நம்மளும் அதை பெருமையா கொடுத்துறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லும்போது, அதாவது வஅன்ஸல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி சவ்ஆத்திக்கும் வரீஷா, ஆடை அலங்காரமா இருக்கணும், அதே நேரத்தில் மறைக்கணும் என்பால், இப்போ தொப்புள்ள இருந்து ஆண்களுக்கு முட்டு வரை ஆவறது, மற்ற எல்லாம் திறந்து போயிட்டலாமா? அப்படி இல்லை, அலங்காரமா இருக்கணும். ஆடை அலங்காரமான ஆடை இருக்கணும். ரொம்ப டைட்டா ஆடை போட்டா அது ஆடை இல்லையா, அலங்காரம் இல்லை, ஆடையே இல்லை, டைட்டா போடுற மாதிரி இருக்கு. இப்போ நிறைய பத்திரிகையில எழுதுறான், டைட்டான இந்த பேண்ட் போடுறது,
ரொம்ப கெடுதி, அதனால தான் எல்லா நோயும் வருதுன்னு தனி தலையங்க போட்டு தினகரன்னு எல்லாத்தையும் எழுதுறான். நான் கூட அதை கட்டி எடுத்து வச்சிருக்கேன். அப்போ ஷைத்தான் என்ன பண்ணா, ஆடையை இல்லாம ஆக்கிட்டான். உடனே தஃபிகா யக்ஸிபான் அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னah. உடனே என்ன செஞ்சாங்க, போய் வேகமா போய் சொர்க்கத்துடைய இலையை புடிங்கி அபத்தை மறைத்தாரு. இப்போ அல்லாஹ் சொன்னா, பத்தியா அலமன்ஹகுமா அன்தில்குமா ஷஜரத்தி வஅகுல்லகுமா, நான் முதலே சொன்னேன் இல்லையா, ஷைத்தான் மிகப்பெரிய விரோதி. அப்போ அப்படி நல்லா ஏமாத்துவான். யாரு? நல்லா ஏமாத்தி ரபக்குன்னு கொண்டு வரும். நம்ம ஏமாந்துடக்கூடாது. வஹாலிஃபின் நஃப்ஸ வஷ்ஷைத்தான ஃபஅஸிஹிமா. ஷைத்தான் அவன் ஒரு பெரிய, நம்ம கூட இன்னொரு பெரிய ஷைத்தான் இருக்கான். அது யார்? நம்ம நஃப்ஸு. இந்த ரெண்டையும் நீ கவனத்தில் வச்சுக்கிட்டே இரு. ஒரு நஃப்ஸு ஒரு காரியத்துல இன்பம் பெறுது, பெருசா தொழுவுல ஏதோ ஒரு விஷயத்துல உனக்கு ரொம்ப இன்பமா உன் நஃப்ஸு காட்டுது, ஏப்பா நான் நல்ல செயல் செய்யறேன், அப்போ கொஞ்சம் நல்லா சிந்தி. வராஹிஹா வஹிய ஃபில் அமாலி சாயிபத்து வஇன்ஹியஸ்தஹலத்தில் மர்ஆ ஃபலா தஸ்மி. நஃப்ஸு ஒரு காரியத்துல அதிகமா ஈடுபட்டா அதுக்கு உள்ள ஒண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சிருக்கும், உனக்கு தெரியாது. ஒரு ஆள் சஹாபி தூங்கிட்டு இருந்தார், நல்லா ஒரு ஆள் வந்து எழுப்புறார், எந்திப்பா, என்னடா தொழு, தாய்ச்சி தொழுப்பா. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். யாருங்க நீங்க? நானும் சைத்தா அப்படின்னு. சைத்தானா? ஏன்னா நீ வந்து எப்படா இந்த நல்ல வேலையை செஞ்ச? அந்த சண்டாளப்ப நேற்று நீ வந்து தாய்ச்சி தொழுக்கு இல்லாம போச்சு, நீ அதனால அல்லாட்ட அழுது ரொம்ப கவலைப்பட்ட. அல்லாஹ் உனக்கு பல தஹஜ்ஜுடைய நன்மை எழுதிட்டான். இன்னைக்கும் அந்த மாதிரி உனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு உனக்கு எழுப்பி விட்டான். யார? சஹாபி. ஷைத்தான் வந்து ரொம்ப நல்லா சொன்னான். அதெல்லாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நம்மளால முடியாது. ஏன்? ரத்தம் ஓடும் இடமெல்லாம் அவன் ஓடுறான். அவன் வந்து ஏதாவது முன்னால தெரிஞ்சாதானே ஒரு விரோதி நம்ம ஏதாவது செய்ய முடியும். அதனால அவுது பில்லா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை கொண்டுதான் பாதுகாப்பு தேடணும். நம்மளால முடியும். ஷைத்தானை விட்டு யாரெல்லாம் ஒண்ணு கொண்டு அவுது பில்லா, நான் பாதுகாப்பு முடியாது. என்ன, ஷைத்தான் வந்து எல்லா மனிதர்களையும் அவன் வந்து எடுத்துக்கூட. ஒரு சூழ்நாட்டுக்கு ஷைத்தான் அவன் எனக்கு வழிபட்டான்னு சொன்னான். அவரை நம்பிட்டு அவன் மாநாட்ட முடியாது. ஈமானுடைய பவர் இருந்தா வேற. உமர்ல தர ஒரு பாதையில வந்து ஷைத்தான் வேற பாதையில போயிடுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட காட்ட முடியும். ஆக இன்றைக்கு ஆடை ரொம்ப முக்கியமானது. ஆடை இன்னைக்கு என்ன செய்யறாங்க? மீன் விரயமாக எடுக்கின்றாங்க பெருமைக்காக. பெருமைக்கு ஆடை, எவ்வளவு ஆடை, பெருமை, வேற உண்மையான நோக்கம் கொடுத்து காட்டணும். பத்தியா 10 ஆடை இருக்கு, 100 ஆடை இருக்கு, அப்புறம் இருந்தும் 10 ஆடை வாங்கணும். எவ்வளவு காசு இருக்கோ அவ்வளவு இஸ்ரா. நல்லா காப்பாற்றுது. பெரிய பாவம், சாதா பாவம் கிடையாது. காசு இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. அது அல்லாட்ட நாளை கேட்கும் போது நீங்க ஒன்றும் சொல்லாம மாட்டிக்கிறீங்க. ஆடை அவசியமா இருந்தாதான் நம்ம ஆடை ஒவ்வொரு பெருநாளைக்கும் புது ஆடை போறோம்னு எந்த கிதாபிலும் இல்லை. அஹசன சியா அப்படித்தான் இருக்கு. இருக்கும் ஆடையும் நல்ல ஆடையும் உடுத்துங்கள். நம்ம என்ன நினைக்கிறோம்? அது ஒரு ஆடை, ஒரு 10 ஆடை இருக்கு. சுப்ஹானல்லாஹ். நபிகள் எப்படி வாழ்ந்தாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரே விரிப்பு தான். அதுதான் ஒரு நாள் நபி அவர்கள் கொஞ்சம் அதிகமாக தூங்கிட்டாங்க. கேட்டாங்க, என்ன செஞ்சீங்க விரிப்புல? யார சொல்ல, அதை 2ஆ மடிச்சு போட்ட, வேற ஒன்றும் இல்லை. இனிமேல் அப்படி மடிச்சு போடாதீங்க. மாலி வலி துணியா, எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ஏன் இவ்வளவு சுகமாக நான் தூங்கணும் அப்படின்றாங்க. சகோதரர்கள், இன்றைக்கு ஆடை ரொம்ப முக்கியமான. அது மாதிரி ஆடை எப்படி உடுத்துறோம்? எப்படி ஷரியத்து சொல்லுதோ அப்படி உடுத்தணும். ஷரியத்து என்ன சொல்லுது? நல்ல மறைக்கணும், அலங்காரமா இருக்கணும். டைட்டா போட்டீங்கன்னா அது மறைப்பே கிடையாது. இளைஞர்கள் இப்படி பார்த்துக்கிறாங்க, இல்லடா பின்னால தெரியுதா? ஏன் ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அப்பப்போ தொட்டு பார்த்துக்கிறாங்க. தேவையா? உனக்கு எவன் சைத்தானுடைய வேலை? அல்லாஹ் சொல்றான், அவன் எத்தவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹும் மின்ஹும். நீ யாரை பின்பற்றியா அவன்னு நீ ஆயிடுவ. அவனா அவன் எத்தவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு ஆயத்தில். யார் இந்த மாதிரி உள்ள சைத்தானை பிரிய வைக்கிறான் அவனை சார்ந்தவன். எப்படி கிழிச்சு போட்டான் இவனு கிழிச்சு போடுறான், இவனு முடிய எப்படி வெட்டான் இவனு வெட்டுறான். மாடு கூத்து, எல்லா கூத்து மாட்டான். சகோதரர்களே, ஈமான் ஜோஷ் நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு அல்லாஹ் தஆலா சொல்ற ஜோஷ் என்னங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துல ஜோஷ் அல்லாஹ் சொல்றான்.
என்ன பண்ணான்? தௌராத்து வாங்கிட்டு வந்தான். பெரிய ஏடு. நமக்கு மட்டும்தான் குரான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 23 வருஷம் இறங்குச்சு. தௌராத் அப்படின்னு மொத்தமாக அல்லா ஒரே நேரத்தில் பலகையில் எழுதி கொடுத்துட்டான். தூக்கிட்டு வந்தார். வந்து பார்த்தா காலக்கன்று அவன் வணங்கிட்டு இருக்கான். வாழ்க்கல் அல்வா போட்டாரு ஒரு கோடு தௌராத்து தூரி வீசிட்டார். என்னடா இது சண்டான பாருங்க, காலக்கன்று வணங்கிட்டு இருக்கான். போய் பிடிச்சார பாருங்க, அவன் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாடியை தலையை பிடிச்சி இப்படி அடிக்கப்படும். யா உபின உம்மி லா தௌஹுது பில்ஹைத்தி வலா பிராஸ். என் தாடியின் தலையை உண்டுமா, நல்லா இருக்கும். வலா துஷ்மித் மேல் ஆயுதா. எல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க இல்லையா? எப்படி நீ இந்த மாதிரி இருந்த? பாவம் செய்யும்போது பார்த்துக்கிட்டு இருந்தியா நீ அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னாரு சமாதானம். வா வலம்மா சக்கத்தா மூசல் வலம் அகது அல்வா. இந்த கோபமெல்லாம் போன பிறகுதான் அல்லாஹ் கொடுத்த தௌராத்தை எடுத்து பார்த்தாங்க. அப்ப ஈமானுடைய ஜோஷ் இருந்தா மனிதன் என்ன செய்வான்? அதை பின்பற்றுவான், அதை உறுதியா இருப்பான். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? சொல்ல யோசிக்கிறோம், எப்படி சொல்றது, எப்படி பண்றது. அதே நம்மளுடைய ஜோஷோட குறைஞ்சு போச்சு. ஸோ ஆக அல்லாஹு தாலா ஒரு தவறு செஞ்சதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை இவ்வளவு கண்டித்தான். கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தலையை தூக்கி பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு பிறகுதான் அவங்க, அதாவது ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க. அது அரஃபா. இந்த அரஃபானா அறிந்து கொண்டாரு. அரஃபா மைதானத்துல 2 பேரும் சந்திச்சாங்க. அதான் அரஃபா மைதானம். இப்போ சொல்றாங்க, ஏன் இப்படி போட்டு அல்லாஹ் செஞ்சாங்க? என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த உடனே, நீங்க தான் ஆதமா? ஆமா. நீ தான் பழத்தை திண்டா, நீங்க தானா அப்படின்னு சொன்னாங்க. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆதம் சொன்னாங்க, ஏ மூசா, நீ தான் மூசாவா? ஆமா. உனக்கு தௌராத்து வேத இருக்கு? ஆமா இருக்கு. அதுல வந்து எழுதியிருக்கு பாத்தியா, என்னை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் இந்த மாதிரி பழத்தை சாப்பிடுவோன்னு நல்லா எழுதி வச்சிருக்கானே, அப்ப நான் சாப்பிடாம இருக்க முடியுமா? நீ என்ன பேச்சு பேசுறது? என்னங்க, அப்ப அல்லாஹ்வால் எழுதப்பட்ட ஒன்றுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த தவறு செஞ்சதுனால எவ்வளவு அழுதாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய கண்ணீரையும் ஒரு பகுதி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணீரை ஒரு பக்கத்துல வச்சா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வடிச்ச கண்ணீர் அதிகமா இருக்கும். ஏன் இப்படி செஞ்சாங்க? அல்லாஹ் தஆலா காட்டுறான்னா, ஏ பாரு, உன் பாவா ஒரு தவறு செஞ்சதுக்கு இவ்வளவு பெரிய வருத்தப்பட்டாரு, இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சாரு. நீ எவ்வளவு தவறு செஞ்சுட்டு இருக்க மனுஷனே, கொஞ்சம் சிந்திடா. இதுக்குத்தான் அல்லாஹ் இப்படி செஞ்சான்னு ஒரு நுக்தா ஒரு இது எழுதுறாங்க. அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய ரசீது தருவானா. குர்ஆன் பூராவுமே மிகப்பெரிய உபதேசமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா நம்மளை அதை படித்து உணரக்கூடிய தௌஃபீகை தருவானா. இன்ஷா அல்லாஹ் நம்ம ஒரு சாவுலமி தாசத்தில் வருவார், குர்ஆன் எடுத்து பயான் செய்வார். அவர் நோயாக இருப்பதனால ஆள் அனுப்பியிருக்காரு. அவர் மதரசாவுக்கு, அந்த மதரசாவுக்காக நீங்கள் உதவி பெறுங்கள். உதவி செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க தான் நமக்கு உதவி செய்கிறாங்க. ஏன்னா நம்ம உதவி செய்யலை. நம்ம எந்த மதரசாவுக்கும் நம்ம உதவி செய்யலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ ஒரு உலமா பயான் பண்ண மததுன்னு வாசகமே சொல்லக்கூடாது. நாம் செய்யறது அல்ல, நமக்கு அவங்க உதவி செய்ய வந்திருக்காங்க. எதை விட்டும்? நரகத்தை விட்டு நம்மளை காப்பாற்றுவதற்கு, சொர்க்கத்துடைய உயர்ந்த தரஜா கிடைப்பதற்கு துண்டு விரிச்சுட்டு நிற்கிறாங்க. அல்லாஹ் அனுப்பியிருக்கான். அப்போ உதவி நம்ம செய்ய வந்திருக்காங்க, நம்ம உதவி செய்யலை. அதனால உதவி செய்யுங்கன்னு சொல்லக்கூடாது. உதவியை பெறுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பேரிச்ச மரத்தின் பாதி கொடுத்தாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து. அப்போ ஒரு 5 ரூபா, ஒரு 10 ரூபா, ஒரு 100 ரூபா, ஒரு 50 ரூபா நாளைக்கு அல்லாஹ் இதுக்கும் நம்ம பாதுகாத்துறோம். அதான் ரமலான் பூரா ஆட்கள் விரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம நினைக்கக்கூடாது, ஏன்னா வேலையத்தை இப்படி வந்திருக்காங்க. அவன் எப்படியோ அவன் அல்லாட பதிச்சுட்டு போறான். நம்ம போடுறக்கூடிய அந்த பணம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் பெரிய உதவியா இருக்கும். அதனால உதவி செய்யுங்க நான் சொல்ல மாட்டேன், உதவி பெறுங்கள். உதவி பெறுங்கள். ஒரு மாசாபாணி தூண்டு படிக்காக நீங்கள் உதவி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா மனிதர்கள் ஈமானோட வாழத்தை உதவி செய்வானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل وسلم بارك على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وأصحابه وآل بيته أجمعين. اللهم ربنا
تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه ولبيته أجمعين والحمد لله رب العالمين. نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. என் பெயரில் விதியாக்கப்பட்ட இந்த வருஷத்து ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பை அதாவாக அல்லாஹ்வுக்காக நாளை பிடிக்க நியத்து செய்து கொண்டேன்.